இப்ப சனி வந்து வந்ததுல இருந்து இவங்களுக்கு தொழில் ரீதியான அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா மிதுனத்துக்கும். வேலை பளு அதிகரிச்சது. வேலைக்காக ஓடி 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 நான் செய்யற மாதிரி இருக்கு. என்ன வந்து டிரான்ஸ்பர் தூக்கி போட்டாங்க. நான் அலைஞ்சு திரிஞ்சு டெய்லி வேலைக்கு போயிட்டு வரேன். இதெல்லாம் வந்து மாறும். ஏன்னா குருனோட பார்வை சனி மேல படுறதுனால அவரு கர்ம சனியா தான் இருக்க போறாரு. ஆனா நீ ஹார்ட் ஒர்க்கானா பண்ணு, ஸ்மார்ட் ஒர்க்கானா பண்ணு, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் அதுக்கான காசை கொடுத்துட்றேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு சனி வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய காசு கிடைச்சிடும். இது ஒரு பெரிய பிளஸ். இப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு பிளஸ் இருந்தா கூட இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு சொன்னா எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? டாக்குமெண்டேஷன் ஏதாவது பண்றாங்க அப்படின்னும் போது நல்லா படிச்சு பார்த்து அனலைஸ் பண்ணி பண்ணணுமா. யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க கவலைப்படாதீங்க, லோன் கொடுங்க, இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டிங்க, நீங்க லோன் கொடுங்க, நான் பாத்துக்கலாம், ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க. சாதாரணமா ஒத்த வார்த்தை ஒரு மரியாதைக்கு நீ சொல்லியிருப்ப, ஒரு கெத்துக்கு சொல்லியிருப்ப, அந்த பிள்ளை உன்னை நம்புச்சின்ற ஒத்த வார்த்தைக்கு நீ இந்த ஒத்த வார்த்தையை சொல்லிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோமா, அது மொத டியூவே கட்டாது. நீ தான் மாட்டிட்டு முழிக்கணும். மொத்த டியூவே நீ தான் கட்டுற மாதிரி இருக்கும். வண்டி அவங்க ஓட்டுவாங்க, டியூ நீ கட்டுவ. ஆக யாருக்கும் வாக்கு கொடுக்கறது, ஷூரிட்டி கையெழுத்து போடுறது, கேரண்டி சொல்றது, வாரண்டி சொல்றது கூடாது. சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. நல்ல விதத்துல சொல்ல போய் நம்ம ட்ராப் ஆயிடும். அதுல கவனம் வேணுமா. தேவையில்லாம ஏன் அதை போய் நம்ம ஆமா வேண்டாம். மிதுனத்துக்கு வந்து கொஞ்சம் புகழ்ச்சி பிடிக்கும். நீ பெரிய புத்திசாலிப்பா அப்படின்ட்டு மிதுனம் பிளாட் ஆயிடுவாங்க.